ஃபோர்த் சாப்டர் என்னன்னா குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் குட்வில்னா என்ன? குட்வில்னா ஒரு பிசினஸ்க்கு இருக்கிற நல்ல பேரு, அததான் வந்து நம்ம குட்வில்னு சொல்லுவோம். இப்போ இருட்டுக்கடை அல்வானா அந்த பேரே அந்த அல்வாக்கு ஃபேமஸ். கரெக்டா? ஹலோ, கேக்குதா நான் சொல்றது? கேக்குதுக்கா. சோ இந்த மாதிரி அதுக்குனே ஒரு அதோட நேம்க்கே அது ஃபேமஸா இருக்கும் பாத்தீங்களா ஒரு சில பிசினஸ்லாம். அண்ட் அது கெயின் பண்ணிருக்க நல்ல மதிப்பு, மக்கள் நடுவுல அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு, அது மக்கள் வந்து வெல்கம் பண்றாங்கன்னா அதுதான் அந்த பிசினஸோட குட்வில். புரியுதா? குட்வில்னா என்னன்னு புரியுதா? ஓகே. இது வந்து ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்னு சொல்றாங்க. ஏன்னா இது இந்த ஒருத்தருக்கு ஒரு பிசினஸ்க்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்றத உங்களால வந்து ஜஸ்ட் அதை ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களால அதை டச் பண்ண முடியுமா? இல்ல பார்க்கவும் முடியாது. கரெக்டா? இன்டான்ஜிபிள் அசெட்ஸோட நேச்சரே அதுதானே. ஜஸ்ட் உங்களால அதை ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்குன்னு எந்த ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸும் இருக்காது. இந்த சாப்டரை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படி இந்த குட்வில், நம்ம குட்வில்னு சொல்றோம், அதுக்கான வேல்யூவை எப்படி நம்ம டிரைவ் பண்ண போறோம். இப்ப இந்த கம்பெனி, ஒரு கம்பெனி நான் வாங்குறேன்னா அந்த கம்பெனிக்கு குட்வில் இருந்தா தான் நான் வாங்குவேன். ஓகேவா? இப்போ ஒரு ஏபிசி அன்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து எல்லாருக்கும் அந்த கம்பெனி பத்தி தெரியாது, ஒரு நல்ல கம்பெனியா இருக்கு, மக்களுக்கு அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி குட்வில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் தான் அந்த கம்பெனி வாங்குவேன். சோ அப்படி நான் வாங்குறப்ப என்ன பண்ணுவேன்னா, அந்த குட்வில், அந்த கம்பெனி இவ்வளவு நாள் சம்பாரிச்சு வச்சிருக்கல ஒரு நல்ல பேரு, அதுக்கு நான் கம்பெனிக்கு சில அமௌண்ட் வந்து பே பண்ணுவேன். ஓகேவா? அப்படி நான் பே பண்ற அந்த குட்வில்கான அமௌண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போறதா இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? புரியுதுக்கா. எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. இந்த சாப்டர் இது எப்படி யூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல? இது எந்த பேஸ்ல வருது? ஃபியூச்சர்ல எப்படி யூஸ் ஆகும்னா, லைக் நம்ம இப்ப நான் வந்து ஒரு கம்பெனிக்கு குட்வில் கால்குலேஷன்ஸ் பார்த்தேன், அதை வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு கம்பெனி இருக்கு. லைக் எதாவது எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப ஏபிசினே வச்சுக்கோங்க. ஒரு ஏபிசி அன்கோன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது நல்ல ஃபேமஸான கம்பெனி. ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. அப்போ சரி, இப்ப சரவண பவன், அடையார் ஆனந்த் பவன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அந்த பேருக்கே அந்த கடை ஃபேமஸ் தானே. அடையார் ஆனந்த் பவன் அங்க இது நல்லா இருக்கும், அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல இருக்குல்ல. கரெக்டா? ஆமாக்கா. அப்போ நீ நாளைக்கு என்ன பண்ற, நீ அடையார் ஆனந்த் பவனை நீ வாங்கலான்ட்டு இருக்க. அப்படி நீ வாங்குறப்போ அவனோட அசெட்டுக்கு, மத்த பர்னிச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீ காசு கொடுத்து அவனோட இதை வாங்கிப்ப. அவன் லேண்ட், அவன் பில்டிங் எல்லாத்தையும் நீ காசு கொடுத்து வாங்கிப்ப. கரெக்டா? ஆமாக்கா. அது போக அவன் இவ்வளவு நாள் ஒரு நல்ல மதிப்பு மக்களுக்கு நடுவுல சம்பாரிச்சு வச்சிருக்கான், அவனோட குட்வில், அதுக்கும் நம்ம காசு கொடுப்போம் அவனுக்கு. ஓகேவா? குட்வில்னா ஷார்ட்ல அப்படி சொல்லலாம்க்கா. குட்வில்னா குட்வில்னா அதை ஷார்ட்டா சொல்றதுக்கு எப்படிக்கா? ஒரு குட் நேம், ஒரு பிசினஸ்க்கு இருக்கிற அந்த ரெப்புடேஷன். ஓகேக்கா. பிசினஸ்க்கு இருக்கிற, மெயினா சொன்னா பிசினஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு குட் நேம் தான் நம்ம குட்வில்னு சொல்லுவோம். ஓகேக்கா. புரியுதா? புரியுதுக்கா. சோ இந்த குட்வில் வந்து நமக்கு ஒரு இன்டான்ஜிபிள் பிக்ஸட் அசெட். இத வந்து உன்னால ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். லைக் அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்றது நீ அதை ஜஸ்ட் ஃபீல் தான் பண்ண முடியும். இதுக்குன்னு ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்ல எதுவும் கிடையாது. இது நம்மளோட இன்டான்ஜிபிள் அசெட். ஓகேவா? இதை எப்படி நம்ம வேல்யூ பண்ணுவோம்னா, பிசினஸோட ப்ராஃபிட்டை வச்சுதான் நம்ம இந்த குட்வில் வந்து வேல்யூ பண்ணுவோம். அதுதான் இங்க நம்ம சம்ஸ்ல பார்க்க போறோம். இந்த குட்வில்ல கால்குலேட் பண்றதுக்குன்னே 4-5 மெத்தட் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். வெறும் ஃபார்முலா பேஸ்ல தான் உங்களுக்கு இருக்கு இந்த சாப்டர். ஓகேவா?
சோ கம்பெனி எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதோ அதை வச்சுதான் நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணி அதோட வேல்யூ வந்து அரைவ் பண்ணும். சோ இந்த குட்வில்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணவும் செய்யலாம், அடுத்த ஆளுக்கு அதை விற்கவும் செய்யலாம். எப்படி? இப்போ அடையார் ஆனந்த பவன் நீ போய் வாங்குறதுக்கு பதிலா நீ ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுக்கு அடையார் ஆனந்த பவன் பேர் வைக்கிற. அப்ப அவன் என்ன கேட்பா, என் பேரை நீ யூஸ் பண்ணிக்க, என்னோட குட்வில்ல தானே நீ யூஸ் பண்ற, எனக்கு ஒரு 50 லட்சம் கொடுன்னு கேட்பான். சோ நீ என்ன பண்ணலாம், போய் அவனோட பிசினஸ் ஒரு 4 கோடி 5 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா அவனுக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்துட்டு நீயா அடையார் ஆனந்த பவன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? அவன் கிட்ட ரைட்ஸ் வாங்காம நீ போய் ஆஹ் ஆரம்பிச்சினா அவன் மேல கேஸ் போட்டு. அது கமிஷன் கொடுக்குற மாதிரியாக்கா? காசு கொடுத்து ஓபன் பண்ற மாதிரி உங்க பேர்ல இந்த மாதிரி ஓபன் பண்ற பர்மிஷன் எப்படி வேணா, இப்ப ராயல்டி மாதிரியும் வச்சுக்கலாம், அது எந்த பேசிஸ்ல வேணாலும் இருக்கலாம். ஓகே, நம்ம எதெல்லாம் வச்சு அந்த பிசினஸ்க்கான குட்வில்ல டிட்டர்மைன் பண்ணுவோம்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, பிசினஸோட ப்ராஃபிட். இந்த பிசினஸ்க்கு ஒரு நல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கா, பிசினஸ் நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணுதா, அப்போ இதுக்கு வந்து ஒரு குட்வில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பீப்புளுக்கு நடுவுல அந்த கம்பெனி ஃபேமஸா இருக்க போய் தானே அவங்க கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்களோட சர்வீசஸா இருக்கட்டும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. சோ கம்பெனிக்கு அப்பதானே நிறைய ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு என்ன குட்வில் இருக்குன்னு. அடுத்தது லொகேஷன் ஆஃப் த பிசினஸ். பிசினஸ் வந்து நல்லா கஸ்டமர் சென்ட்ரிக் லொகேஷன்ல இருக்குதான்னு பார்ப்போம். இப்ப பஸ் ஸ்டாண்ட் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போவாங்களா? சோ அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன, என்ன குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஹோட்டல்னா இங்க ஃபுட்டு வந்து நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்குன்றனால தானே கஸ்டமர்ஸ் போறாங்க. சோ என்ன குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க கொடுக்குறாங்க, என்ன டைப் ஆஃப் பிசினஸ் அவங்க பண்றாங்க, எவ்வளவு வருஷம் பண்றாங்க, எவ்வளவு ரெப்புடேஷன் அவங்க கெயின் பண்ணி வச்சிருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் அதை விட இம்பார்ட்டன்ட் காம்படிஷன், இவங்களோட மெயின் காம்படிட்டர்ஸ் யார் யாரு. இப்ப இந்த ஒரு அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் இருக்குன்னா அது பக்கமே வேற வேற ஹோட்டல்ஸ் இருக்கு, அப்ப அங்கேயும் கஸ்டமர்ஸ் வந்து போறாங்க. சோ இவங்க காம்படிட்டர்ஸ்ல யாரு, இது எல்லாத்தையும் பொறுத்துதான் நம்ம குட்வில் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இந்த குட்வில்ல 2 டைப் இருக்கு. அக்வயர்ட் ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில், செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். அக்வயர்ட் ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில் தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னது. ஒருத்தன் ஆல்ரெடி அவனுக்கு ஒரு நல்ல பேரு சம்பாரிச்சு வச்சிருப்பான், அவன் கிட்ட காசு கொடுத்து அதை நம்ம வாங்கிப்போம், அதுக்கு பேரு தான் அக்வயர்ட் ஆர் பர்ச்சேஸ்டு குட்வில். செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்னா நம்மளே ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணி நல்ல ஒரு நேம் வாங்குறது தான் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். ஓகேவா? அக்வயர்டு குட்வில்னா யாரோ ஒருத்தர் நல்ல பேர் வாங்கி வச்சிருப்பான், அவன் கிட்ட இருந்து அதை நம்ம வாங்கிப்போம். செல்ஃப் ஜெனரேட்டட்னா நம்மளே உருவாக்குறது. இதுதான் குட்வில்லோட ஒரு ஓவர் வியூ. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா குட்வில்னா என்னன்னு? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. கிளியரா இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, சோ இதுல நிறைய மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் குட்வில் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மெத்தட்லயும் குட்வில் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போறோம். மொத்தம் 11 சம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் பேர்லயே உங்களுக்கு அந்த சம்மனிங் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு வரும். ஆவரேஜ்னா ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப 2 ஐட்டம்ஸ் இருக்குன்னா அது 2 ஆட் பண்ணி டிவைடட் பை 2ன்னு போடுவோம். 5 ஐட்டம்ஸ் இருக்குன்னா 5 ஆட் பண்ணி டிவைடட் பை 5ன்னு போடுவோம். கரெக்டா? ஆவரேஜ் அப்படிதானே கண்டுபிடிப்பீங்க. ஆமாக்கா. நான் காட்டுற ஸ்கிரீன் உங்களுக்கு பெருசா இருக்கா இல்ல குட்டியா இருக்கா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ஏன்னா நான் இன்னைக்குதான் போன்ல ஜாயின் பண்ணி பாக்குறேன். ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஓகேவா? சரி, இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் இந்த சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்றப்பமே ஒரு பேப்பர்ல ஹெட்டிங் போட்டுட்டு என்ன மெத்தடு அதுக்கு ஃபார்முலா என்னன்றதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஷீட்டை நான் அந்த சாப்டர் முடிக்கிறப்ப எனக்கு சென்ட் பண்ணுங்க. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்னு 2 இருக்கு.
ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், அதுல சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்னு 2 இருக்கு. ஓகேவா? சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் ரொம்ப ஈஸி. இது வந்து குட்வில்லோட ஃபார்முலாடா, இத பாத்துக்கோங்க. குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். உங்களுக்கு எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்துருவான். ஓகேவா? நீங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஆவரேஜ்னாலே மொத்த எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு போட போறோம். ஓகேவா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். தி ஃபாலோயிங் ஆர் தி ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அ firm in last 5 years. 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் கொடுத்துட்டானா 2014, 15, 16, 17, 18. 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் இருக்கா? ஹலோ, டேய் நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குதுக்கா. கேக்குதுக்கா. ஓகே. 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் இருக்கா? இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எனக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் 5 இயர்ஸோட ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணுங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். கொஸ்டின் எவ்வளவு கொடுத்துருக்கா? 5 இயர்ஸா? ஸோ டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு போட்டா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்குதா? இது புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே. இப்போ குட்வில்லோட ஃபார்முலா என்ன? அதாவது ஒவ்வொரு மெத்தடுக்கு கீழேயும் குட்வில்லோட ஃபார்முலா மாறும். ஒவ்வொரு மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒவ்வொரு மெத்தடுக்கு கீழே குட்வில்லோட ஃபார்முலா மாறும். இந்த 2 ஃபார்முலாஸ் மட்டும் தான் நீங்க படிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சாப்டர்ல. குட்வில்லோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4000. இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எங்க கொடுத்திருக்காங்க? கொஸ்டின்ல கொடுத்திருக்கானா 3 இயர்ஸ் பர்ச்சேஸ்னு. இது 2யும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு குட்வில் கிடைச்சிடும். இல்லஸ்ட்ரேஷன் 1 புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? திவ்ய பிரபா, காயத்ரி, கிரீஷ், ருஸ்தானா, ஸ்வேதா, இல்லக்கா. எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க. இல்லக்கா. கிரீஷ், உனக்கு டவுட் இருக்கா? இருக்கா? டவுட் இல்லக்கா. டவுட் இல்லக்கா. ஓகேடா. நெக்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2. சேம் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்லயே செகண்ட் சம் கொடுத்திருக்கான். இங்க பாருங்க 4 இயர்ஸ் கொடுத்திருக்கான். இந்த இந்த இயர்ல மட்டும் நமக்கு லாஸ் கொடுத்திருக்கான். தெரியுதா? ஒரு வருஷம் மட்டும் நமக்கு லாஸ். அப்ப என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட்ட ஆட் பண்ணுவீங்க, லாஸ்னா லெஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் ப்ராஃபிட் தானே நம்ம எடுத்துக்கணும். லாஸ் இருக்குன்னா அதை நீங்க லெஸ் பண்ணிருங்க. டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிச்சு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? குட்வில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். கொஸ்டின்லயே கொடுத்திருப்பா. யூ ஆர் ரெக்வைர்ட் டு கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் குட்வில் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 5 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்க்கும் ப்ராஃபிட் அந்த இயருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இல்லஸ்ட்ரேஷன் 2 ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஈஸியா இருக்கா? ஹலோ, அடுத்த சம் போலாம்க்கா. ஓகே. சொல்லுங்கடா, சைலண்டா இருந்தீங்கன்னா எப்படி? தேர்ட் சம் என்னன்னா, a partnership firm has decided to value its goodwill for purpose of setting a retiring partner. ஒரு பார்ட்னர் பிசினஸ விட்டு வெளியே போறான். ஓகேவா? அந்த பார்ட்னருக்கு செட்டில் பண்றதுக்காக குட்வில் கால்குலேஷன் என்னன்னு நம்ம பார்க்கிறோம்.
ஸோ 4 இயர்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் வந்து கொடுத்துட்டான். So the business was looked after by a partner. No remuneration was paid to him. இந்த பிசினஸ் ஃபுல்லுமே அந்த பார்ட்னர் தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு நம்ம எந்த ஒரு ரெமுனரேஷனும் கொடுக்கல, லைக் சேலரியோ கமிஷனோ இந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ ஆவரேஜா அவனுக்கு ஒரு ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணோம்னா அவனுக்கு 6,000 per annum கொடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்டோட குட்வில்லோட வேல்யூ என்னன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 years ஆஃப் பர்ச்சேஸ்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் ப்ராஃபிட் ஆன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைட் பண்ணுது. கரெக்ட். இங்க டோட்டல் ப்ராஃபிட் 4 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, அதை ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டா நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ல என்ன பண்ணுன்னா, இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றது ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ் ப்ராஃபிட் தானே நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது. சோ அதுல இருந்து இந்த பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய ரெமுனரேஷனை நீங்க லெஸ் பண்ணிருவீங்க. ஓகேவா? அவருக்கு அந்த ரெமுனரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ப்ராஃபிட் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட். அது கூட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு நம்மளோட குட்வில் அமௌண்ட் கிடைச்சிடும். இல்லஸ்ட்ரேஷன் 3 புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? புரியுதுக்கா. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 4 இருக்கட்டும், நம்ம பார்க்கலாம். அதை மத்த பின்னாடி இருக்க சம்ஸ் பார்த்துட்டு வந்தா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் 4, 5 மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் பார்ப்போமா? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும்னா சொல்லுங்க. ஓகேவா? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில்கான ஃபார்முலா பாருங்க. வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அங்க சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இருந்துச்சா? இங்க வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ன்றனால வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் ஆஃப் வெயிட்டட் டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் பை டோட்டல் ஆஃப் வெயிட். பாப்போமா? இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன மெத்தட்ல நீங்க குட்வில் கால்குலேட் பண்ணணும்ன்றதையும் கொடுத்துரும். நீங்க பேசுறது கேட்கல. இல்ல இப்பதான் பேசுறேன். For the purpose of admitting a new partner, the firm has decided to value goodwill at 3 years of purchase. ஓகேவா? ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் லாஸ்ட் 4 years வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே. ஒரே செகண்ட். ப்ராஃபிட் 4 இயர்ஸ்க்கு கொடுத்துட்டான். ஓகேவா? அந்த 4 இயர்ஸ்க்கான வெயிட் என்னன்னு அவனே கொஸ்டின்லயே கொடுத்துட்டான். இங்க அவன் எங்கேயாவது உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கான்னு பாருங்க. வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்னு மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேவா? கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிடுவான் நம்ம எந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ணணும். சோ இங்க என்ன எழுதியிருக்கோம்? கொஸ்டின்ல கொடுத்ததுக்கு அப்படியே இயர் எழுதியிருக்கோம். அந்த பர்டிகுலர் இயருக்கு என்ன ப்ராஃபிட்ன்றதையும் எழுதியிருக்கோம். ஓகேவா? வெயிட்டு கொஸ்டின்ல கொடுத்துட்டான். அப்ப வெயிட்டட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் இன்டு வெயிட்னா உங்களுக்கு வெயிட்டட் ப்ராஃபிட் கிடைச்சிடும். இது லைட்டா அந்த டிராயிங்ஸ்ல ஒரு மெத்தட் இப்படி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ப்ராடக்ட் மெத்தட்க்கா. எஸ், அதே மாதிரிதான் இருக்கு. ஓகேவா? ப்ராஃபிட் கொடுத்துட்டா, வெயிட் கொடுத்துட்டா, ரெண்டையும் ஆட் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வெயிட்டட் ப்ராஃபிட் கிடைச்சிடும். இது கிளியரா? கிளியர்க்கா. ஓகே. அக்கா அப்போ இன்னொரு வாட்டி சொல்லிடுறீங்களாக்கா? எனக்கு லைட்டா புரியல. ஓகே, இங்க பாரு, கொஸ்டின்ல இயர் கொடுத்துட்டான். ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு ப்ராஃபிட்னு கொடுத்துருக்கா, வெயிட் கொடுத்துருக்கா. அது அப்படியே இங்க எடுத்து எழுதியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் 3 காலம். ஓகேவா? ஓகேக்கா. அப்ப வெயிட்டட் ப்ராஃபிட் நீ கண்டுபிடிக்கணும்.
எதுக்காக வெயிட்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறேன்? நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் தேவை, கரெக்டா? ஏன்னா குட்வில்லோட ஃபார்முலா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் வேணும், கரெக்டா? அப்ப வெயிட்டட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ராஃபிட் இருக்கு, வெயிட் அவனே கொஸ்டின்ல கொடுத்துட்டான், ப்ராஃபிட் இன்டு வெயிட்னு போட்டா நமக்கு வெயிட்டட் ப்ராஃபிட் கிடைச்சிருமா? ஓகேக்கா. ஓகேவா? அப்ப இங்க பாரு, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் பை டோட்டல் ஆஃப் வெயிட். டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட் இங்க இருக்கா? 2,48,000. டோட்டல் ஆமாக்கா. ஆஃப் வெயிட் அவனே கொஸ்டின்ல வெயிட் கொடுத்துட்டா அதை ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. அப்ப நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருமா? ஓகேக்கா. அப்ப இங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க குட்வில்? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது புரியுதா? இல்லஸ்ட்ரேஷன் 6ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. நெக்ஸ்ட் மெத்தட் போலாமான்னு சொல்லுங்க. புரியுதுக்கா. ஓகே, வேற காயத்ரி, ருஸ்தானா உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? திவ்ய ஓகேக்கா. பிரபா? இதுக்கா ஓகேக்கா. ஓகே. இந்த 2 சம் மட்டும் நம்ம நாளைக்கு பார்ப்போம், ஃப்ரெஷ்ஷா அதை ஆரம்பிக்கும். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்கலாம். இது வரைக்கும் 2 மெத்தட் பார்த்திருக்கோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடும் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடும் பார்த்திருக்கோம். இப்பவே ஒரு பேப்பர்ல ஃபார்முலா எழுதி வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கிளாஸ் முடிவு எனக்கு சென்ட் பண்ணுங்க. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்லயும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நமக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இதுக்கு கீழே நீங்க குட்வில் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம ஆல்ரெடி சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல என்ன பார்த்தோமோ அந்த மாதிரி கண்டுபிடிப்பீங்க. டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஓகேவா? நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இந்த ஃபுல் ஃபார்முலா. நார்மல் ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, பிக்சட் அசெட்ஸ் பிளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு இருக்கு. இவ்வளோ பெருசா கொடுக்க மாட்டான். நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவான், ஓகேவா? இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்னன்னா, இது ஆல்ரெடி நம்ம சம்ல போடுறதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ பிசினஸ்ல எவ்வளவு கேபிட்டல் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம இதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்டே போட்டிருக்கோம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம், கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஹலோ, ஆமாக்கா. ஓகே. அததான் இங்க ஜஸ்ட் அவன் ஃபார்முலால எழுதியிருக்கான். மத்தபடி பெரிய விஷயம் அது எதுவும் இல்லை, ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7 பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 7ல கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொஸ்டின்ல கொடுத்துட்டான், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் கொடுத்துட்டான், ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் அவனே கொடுத்துட்டான். எந்த மெத்தட்ல குட்வில் நீங்க கண்டுபிடிக்கணும்? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில் கண்டுபிடிக்க போறீங்க. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல குட்வில்கான ஃபார்முலா என்ன? சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் கொஸ்டின்ல கொடுத்துட்டான். நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கேபிட்டல் எம்ப்ளாய்னா பிசினஸ்ல நம்ம எவ்வளவு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ்ல நமக்கு ப்ராஃபிட் வருது, எவ்வளவு ரிட்டர்ன், அந்த கேபிட்டலுக்கு நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வருதுன்ற மாதிரி பாக்குறோம், ஓகேவா? அப்ப நார்மல் ப்ராஃபிட் பாருங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கு,
நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் இருக்கு. மல்டிப்ளை பண்ணா நமக்கு நார்மல் ப்ராஃபிட் கிடைச்சிருமா? அப்ப சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் கிடைச்சிரும். சோ சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்னா நமக்கு குட்வில் அண்ட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் கிடைச்சிரும். இல்லஸ்ட்ரேஷன் 7 புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதுக்கா. ஓகே, ஈஸியா இருக்கா? ஈஸியா தான்க்கா இருக்கு. ஈஸி தான்க்கா. ஓகே, அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 8 பாருங்க. சேம் அதே மாதிரி இங்க என்னன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, பார்ட்னர்ஸ்க்கான ரெமுனரேஷன் 2800 பெர் ஆனம் சொல்லிட்டான். சோ நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து அந்த ரெமுனரேஷன் லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்கோ அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஓகேவா? சோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டா நார்மல் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அதாவது இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கும் நார்மல் ப்ராஃபிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நார்மலா உனக்கு பிசினஸ்ல இந்த ப்ராஃபிட் வரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாதிரின்னு. ஆவரேஜ் ப்ராஃபிட்ன்றது 5 இயர்ஸ்க்கு ஆவரேஜா எடுத்து ஒரு வருஷத்துக்கு இந்த ப்ராஃபிட் அந்த மாதிரி நம்ம பாக்குறோம், ஓகேவா? இப்ப இந்த சூப்பர் ப்ராஃபிட்ன்றது என்னன்னா, நார்மலா உனக்கு வர ப்ராஃபிட்டை விட ஆவரேஜ் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ தட்ஸ் லைக் an எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் குட்வில் கண்டுபிடிச்சிருக்கோம். சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இது புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதுக்கா. ஓகேவா? சரி, அடுத்த மெத்தட் பாப்போமா? ஆனிட்டி மெத்தட். இது ரொம்ப ஈஸி. நான் இந்த மெத்தட் எடுக்கிறேன், அப்புறம் கண்டினியூ பண்ணலாம்னா பண்ணலாம், ஆர் நான் ஸ்டாப் பண்றேன், ஓகே? ஆனிட்டி மெத்தட்ல குட்வில்க்கு ரொம்ப ஈஸி. சூப்பர் ப்ராஃபிட் இன்டு பிரசன்ட் வேல்யூ ஆனிட்டி ஃபேக்டர். இங்க வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வராது. கேபிட்டல் எம்ப்ளாய்டு, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஆவரேஜ் ப்ராஃபிட்கான திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு சூப்பர் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க, ஓகேவா? இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்க்கு பதிலா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனிட்டின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான். அது கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஓகேவா? இதுதான் குட்வில் அண்டர் ஆனிட்டி மெத்தட். இது வரைக்கும் புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுதா? டவுட் இருக்காடா? புரியுதுக்கா. இன்னும் ஒரு மெத்தட் தான் நமக்கு இருக்கு, அப்புறம் மொத்தமே இந்த 4 சம்ஸ் தான் இருக்கு இந்த சாப்டர் முடியறதுக்கு. அக்கா எனக்கு ஒரு டவுட். சொல்லுடா. அக்கா நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு பதிலா வேல்யூ ஆஃப் ஆன்டிட்டி என்னக்கா? ஆமா, ஆமாடா. ஓகே ஆனிட்டி மெத்தட் அவனே அந்த ஆனிட்டி ஃபேக்டர் என்னன்னு கொடுத்துருக்கான். ஓகேக்கா.